வெல்கம் டு பூர்ணிமா vlogs. இன்னைக்கு பூர்ணிமா vlogsல நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டு நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ண போறோம். அது எப்படின்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்தலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சிக்கன் குழம்புக்கு தேவையான சிக்கன் வந்துட்டு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துர்க்கேன். சோ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுக்கு வந்து தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, கொஞ்சமா அன்னாசிப்பூ, நட்சத்திரப்பூ வந்து பாதி அளவுக்கு, கொஞ்சமா சோம்பு நான் போட்டு தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் மஞ்சத்தூள் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுலேயே வந்துட்டு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ சோம்பு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம குக்கர் வந்துட்டு வச்சாச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நான் கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் வந்து விட்டாச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். லைட்டாக வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு போட்டது வந்து நல்லா வந்துட்டு நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துருக்கேன் நான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும். ஸோ வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்துட்டு நமக்கு பாதி அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த பச்சை வாசனை வந்துட்டு போகிற அளவுக்கு வந்து நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் 3 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு அந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து கொடுக்குன்றதுக்காக கொஞ்சம் நான் 1 தக்காளி கூட எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உடச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீரி போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம வதக்கிக்குவோம். இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறோம். ஸோ சிக்கனையும் வந்துட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நம்ம 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்குவோம். ஸோ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக வந்து கொஞ்சம் குக் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம மூடி போட்டுக்குவோம். ஸோ 2 நிமிஷம் மட்டும் நம்ம விசிலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வந்து நல்லா வந்துட்டு நமக்கு அந்த சுருண்டு வந்துடுச்சு கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்துட்டு இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துப்போம்.
ஸோ இதில் வந்துட்டு நான் மசாலா வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்னொரு தான் சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது 1 நிமிஷம் வந்துட்டு அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் அந்த மசாலாலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த தேங்காய் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த விழுது வந்து அந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு குவான்டிட்டிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குவான்டிட்டிக்கு தேவையான அளவு நான் தண்ணியை ஊற்றிருக்கேன் நான். ஸோ இதை நல்லா வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து காரமும் உப்பு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் விசில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்படியே வந்துட்டு 3 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போது நம்ம குக்கரில் பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு. நான் 3 விசில் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொதிச்சதோடு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக நமக்கு சிக்கன் குழம்பு வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிஷிங்காக வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே நான் வந்துட்டு மேலே தூவிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி வந்துட்டு எப்பயுமே சேர்க்கணும். அது இன்னும் வந்து ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு. ஸோ பார்க்கவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம குக்கரில் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டைமும் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். ஸோ சூப்பராக வந்துட்டு நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம குவிக்காக வந்துட்டு ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து சிக்கன் குழம்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு வந்திருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராகவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.